ஹை ஃப்ரெண்ட்ஸ், இசிஐஎல் நிறுவனம் எலக்ட்ரானிக்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஐடிஐ கேட்டகரிக்கு ஓகேங்களா. அதை பற்றின முக்கியமானவங்களா பார்க்கலாம். அதாவது போஸ்ட் நேம் சொல்லியாச்சு, டெக்னீஷியன் கிரேட் 2ல் வருது. என்னென்ன ட்ரேடுன்னு பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்ஸ் இதுக்கு வந்து 11 வேகன்சியும், ஃபிட்டருக்கு 7 வேகன்சியும், வெஸ்னிஸ்டுக்கு வந்து 7 வேகன்சி, எலக்ட்ரீஷியன் 7, டர்னருக்கு 5 வேகன்சி, ஷீட் மெட்டல் 2 வேகன்சி, வெல்டர் 2 வேகன்சி, கார்பெண்டர் 2 வேகன்சி, பெயிண்டர் 2 வேகன்சி. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 9 கேட்டகரி ட்ரேடுக்கு வந்து 45 வேகன்சி சொல்லியிருக்காங்க. பேஸ்கல் வந்து பார்த்தீங்கன்னா 20,480 ரூபா சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ப்ளஸ் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது. அதை வந்து கைட்லைன்ஸில் கொடுத்துருக்காங்க, தெளிவாக பார்த்துக்குங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் யூஆர் கோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து 27 இயர்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. 30 ஏப்ரல் 2025 படி கால்குலேட் பண்ணப்படும். ஓகேங்களா. 27 வயசு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அப்புறம் கல்வி தகுதி வந்து பாருங்கள். சரிங்களா. கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10th வந்து படிச்சிருக்கணும், மினிமம் 10th படிச்சிருக்கணும், ப்ளஸ் ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும் நேஷ்னல் டெக்னிக்கல் லெவலில். ஓகேங்களா. வித் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட்டோட நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. 10th ப்ளஸ் ஐடிஐ, அதாவது நேஷ்னல் லெவலில் வித் நேஷ்னல் அப்ரண்டிஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லைனா இன்னொரு ஆப்ஷன், அதே போல் 10th வந்து படிச்சிருக்கணும், ப்ளஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா. அதாவது நேஷ்னல் டெக்னிக்கல் லெவலில் வந்து நீங்கள் வந்து ஐடிஐ வந்து முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வச்சுருக்கணும். ஓகேங்களா. ரெலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30 ஏப்ரல் 2025 அதன்படி தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் எந்த ஒரு ஆப்ஷன்ஸ் நீங்கள் மீட் பண்ணாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து நம்ம சொல்லியாச்சு, 20,480 ரூபா ப்ளஸ் அலவன்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த போஸ்ட், அதாவது 45 வேகன்சி வந்து யூஆருக்கு 20, இடபிள்யூஸ்க்கு வந்து 4, ஓபிசிக்கு வந்து 18, எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 1 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ட்ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோட்டா வைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 45 வேகன்சியும் ஒவ்வொரு ட்ரேட் வைஸும் கம்யூனிட்டி கேட்டகரி வைஸும் கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளுமே நீங்கள் கிளியராக பார்க்கறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 27 இயர்ஸ் சொன்னாங்க இல்லையா. அதில் வந்து எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு 10 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலெக்ஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 ஸ்டேஜ் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. 2 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டு. ஓகேங்களா. இதில் பர்சனல் இன்டர்வியூ எதுவும் கிடையாது. சிபிடி அப்புறம் ட்ரேட் டெஸ்ட், அவ்வளோதான். சரிங்களா. 2 ஸ்டேஜ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான வெயிட்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடிக்கு வந்து 85%, ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 அப்படின்ற ரேஷியோவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டேஜே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் ஈச் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி ட்ரேட் டெஸ்ட் ஈச் கேட்டகரிக்கு மினிமம் 50% மார்க்ஸ் செக்யூர் பண்ணணும். ஆனால் ஓவராலாக 60% தான் கன்சிடர் பண்ணிக்குவோம், அதாவது கேண்டிடேட் செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்குமே வந்து, அதாவது அந்த கேண்டிடேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினிமம் பர்சன்டேஜில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. நாங்கள் அந்த டைமில் வந்து நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எலிஜிபிள் கேண்டிடேட் உங்கள் அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. யாரெல்லாம் எலிஜிபிளோ அவங்கள சிபிடி கால் பண்ணுவாங்க. உங்கள் சிபிடி பர்ஃபார்மன்ஸ் வச்சு ட்ரேட் டெஸ்ட் வந்து கால் பண்ணுவாங்க. ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 4 பேர் அப்படின்ற விதத்தில் வந்து கால் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. 1:4 அந்த ரேஷியோவில் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சிபிடிக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். 2 hours எக்ஸாம். ஓகேங்களா. 120 மினிட்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் தருவாங்க. டோட்டலாக 100 கொஸ்டின்ஸு, ஒரு கொஸ்டின்ஸுக்கு 1 மார்க்கு, அப்போ 100 மார்க் மேக்ஸிமம். சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் ஒரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நெகட்டிவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. கொஷின் பேப்பரை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு இந்த 3 லாங்குவேஜில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அதே போல் ஏதாவது கொஷின்ஸ் வந்து எரர் இருந்துச்சுன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கிறது, இங்கிலீஷ் வெர்ஷனில் இருக்கிறது தான் ஃபைனல், அதுதான் வந்து வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அந்த 3 லாங்குவேஜில் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபிடிக்கு வந்து
உங்கள் ட்ரேட்லேருந்து தான் நாங்கள் கொஷின் கேட்போம். நீங்கள் என்ன ட்ரேடோ அந்த ட்ரேட்லேருந்து நாங்கள் கொஷின்ஸ் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் சரிங்களா. உங்களுக்கு வந்து என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்கள் படிச்சீங்களோ உங்கள் ட்ரேடில் அந்த ட்ரேட்லேருந்து கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஹால் டிக்கெட் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க்குமே கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறீங்களோ சிபிடி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஹைதராபாத்தில் வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கான ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுற லிங்க்குமே இந்த வெப்சைட்டில் வந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் சரிங்களா. ட்ரேட் டெஸ்ட்டுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ தெளிவாக வந்து இந்த லிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த மெயிலுக்கெல்லாம் வந்து மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது சரிங்களா. அதாவது ஜென்ரல், ஓபிசி அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 750 வந்து இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்களை தவிர்த்து மற்ற எல்லா கேண்டிடேட்டும் அதாவது எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ அந்த ரூ. 750 வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீஃபண்டபிள் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் ஒன்ஸ் பே பண்ணிட்டா ரீஃபண்ட் ஆகாது சரிங்களா. கரெக்டாக வந்து நோட் பண்ணிவிட்டு கேஷ்லாம் வந்து பே பண்ணுங்கள் சரிங்களா. இந்த கேண்டிடேட் மட்டும் தான் ஜென்ரல், ஓபிசி கேட்டகரி அப்புறம் இடபிள்யூஎஸ் கேட்டகரி மட்டும் தான் இந்த ரூ. 750 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அது தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு மட்டும்தான், வேறு எந்த மோடும் கிடையாது அப்ளை பண்ணுறது. அதே போல் செலக்ட் பண்ணுற கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியாவில் எங்கே வேணாலும் போஸ்டிங் போடலாம். அதுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி வில்லிங் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரேட் டெஸ்ட்டுக்கு வந்து இந்த ட்ராவல் ஓகேங்களா. நீங்கள் ட்ராவல் ஃபேர்லாம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தராங்க. நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கான 5th பாயிண்ட்டில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ட்ராவல் அலவன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. நீங்கள் வந்து அந்த ட்ரேட் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு சரிங்களா. ஸோ அந்த 5th பாயிண்ட்டை தெளிவாக பார்த்துக்குங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக வந்து செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. ஃபீஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு ரூ. 750 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பே பண்ணலாம், இல்லை நியர்பை எஸ்பிஐ பிரான்ச்சிலையும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் செலான் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்ளை பண்ணும்போது. அந்த செலானை வச்சு நீங்கள் நியர்பை எஸ்பிஐ பிரான்ச்சையும் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க. லிங்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அப்புறம் முக்கியமான தேதிகள் மே 16 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 5, 2025 தான் லாஸ்ட் டேட்டு. ஹால் டிக்கெட்டும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே போல் ட்ரேட் டெஸ்ட்டுக்கான ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுவோம் இமெயிலுக்கு வந்து. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஒன்லி ஃபார் த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் ஓகேங்களா. ஸோ அதை வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இசிஐஎல் நிறுவனம் அறிவிச்சிருந்த டெக்னீஷியன் கிரேட் 2 போஸ்ட்டுக்கான முக்கியமான விவரங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி கிட்ட எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.